ஒன்றிய அரசு நமக்கு உதவி செஞ்சிருக்கா? சப்போர்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல. நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கல. எந்த ஒரு திட்டத்தையும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. மெட்ரோ திட்டத்துக்கு நிதியை கேட்டோம்னா அதற்கு கொடுக்கல. கல்வி நிதி கேட்டோம், அதுவும் கொடுக்கல. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதியை கொடுப்போம்னு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. கல்வி உரிமை, நிதி உரிமை, இப்படி அனைத்து உரிமையும் ஒன்றிய அரசு பறிக்க பார்க்குது. பாசிச பாஜகவை துணிச்சலா எழுத்து நிற்கக்கூடிய முதுகெலும்புள்ள ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு 4 அடிமைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டா தமிழ்நாடு எப்படியாவது உள்ள பூந்துடலான்னு ஒன்றிய பாஜக நினைக்குது, சங்கி கூட்டம் நினைக்குது. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பாஜகவுடைய ஒவ்வொரு பிளானையும் அடிச்சு துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் பாஜகவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்து கோபம். பாசிச சக்திகளுடைய அரசியல் விளையாட்டுகள் வடநாட்டில் வேணா செல்லுபடி ஆகலாம். ஆனா இது தமிழ்நாடு, அவங்களுடைய சூழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் என்னைக்கும் வெற்றி பெறாது. நம்முடைய தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தேர்தல். உடனே எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, ஏன் டெல்லின்னு சொல்றீங்க? டெல்லியில் நடக்குது சட்டமன்ற தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறை டெல்லிக்கு போய் அமித்ஷா வீட்டு வாசல் முன்னாடி 2 முறை நிக்கிறீங்களே, அப்ப இது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தானே? தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் இருக்கு, ஆபீஸ் இருக்கு, சென்னையில் இருக்கு. அதிமுகவுடைய அலுவலகம் சென்னையில் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட ஹெட் ஆபீஸ் இன்னைக்கு டெல்லியில தான் இருக்கு. முன்னாடிலாம் மூஞ்ச மூடிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு, திருட்டுத்தனமா போயிட்டு இருந்தாரு. இப்போ ஓப்பனாவே போக ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் எங்க நடக்குது? அமித்ஷா வீட்டில் டெல்லியில் நடக்குது. நான் திருப்பி சொல்றேன், திமுகங்கிறது அண்ணா உருவாக்கிய கட்சி. ஆனா இன்னைக்கு அதிமுகங்கிறது அமித்ஷாவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அடிமைகளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எஜமானர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் ஆகணும். அவங்களுடைய நிலைமை. சென்னையிலிருந்து ஓடி வாங்கன்னு சொன்னாலும் டெல்லிக்கு ஓடி போறதுக்கு அந்த அடிமை கூட்டம் தயாராக இருக்கு. முன்னாடி கார் மாறி மாறி போனாங்க. கார் மாறுவதோ கால் மாறுவதோ அடிமை கூட்டத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இப்ப அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய போட்டியே நடக்குது. என்ன போட்டி தெரியுமா? நீ பெரிய முரட்டு அடிமையா இல்ல நான் பெரிய முரட்டு அடிமையான்னு இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. இன்னைக்கு ஆளாளுக்கு டெல்லிக்கு போய் கும்பிட்டு போட்டுட்டு வராங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்க. இந்த முறை நிச்சயம் 10 தோல்வி பழனிசாமி, படுதோல்வி பழனிசாமி ஆக போவது உறுதி. மக்களை சந்திச்சு இதெல்லாம் சொல்லுங்க. நம்முடைய அரசுடைய திட்டங்கள்லாம் தொடரணும். கடந்த அதிமுக 10 ஆண்டு ஆட்சியில தமிழ்நாடு எவ்வளவு இழந்துச்சு, இதையெல்லாம் நினைச்சு பார்க்க சொல்லுங்க, யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. நாம இன்னைக்கு தெளிவா தைரியமா சொல்றோம், மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றோம். அதிமுகவால் அவ்வளவு துணிச்சலா சொல்ல முடியுதா? தைரியமா சொல்ல முடியுதா? இதுவரைக்கும் அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சின்னு இதுவரைக்கும் சொல்லல. அவங்களே ஏத்துக்கார எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. இந்த முறையும் மோடி அமித்ஷாவையும் அவங்க அடிமை கூட்டணியையும் நிச்சயம் தமிழ்நாடு தோற்கடிக்கும். எப்போதுமே ஒரு நல்ல பிராண்ட் வந்துச்சுன்னா, ஒரிஜினல் பிராண்ட் வந்ததுன்னா உடனே ஒரு கூட்டம் அதே மாதிரி டூப்ளிகேட் செஞ்சு விற்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதை நம்ம அசம்பிள்டு பீஸ்ன்னு சொல்லுவோம், சைனா மேக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இங்கே அதிமுகங்கிறது இப்போ டெல்லி மேக். எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரிஞ்சிடும், அது ஒரிஜினல் கிடையாது, அது டெல்லியிலேருந்து அசம்பிள் பண்ண பீஸ் அப்படின்னு.
அப்படிப்பட்ட அசம்பிள்டு பீஸா தான் இன்னைக்கு அதிமுக கூட்டணி உருவாகி இருக்கு. இன்னைக்கு பாஜகவுடைய பி டீம், சி டீம், டி டீம்னு நிறைய டீம்களை இறக்கி இருக்கிறாங்க. எத்தனை டீம் வந்தாலும் திமுக தான் சாம்பியன், நம்முடைய தலைவர் தான் சாம்பியன் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும்.